மரவள்ளிக்கிழங்கு அல்வா ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். 1 கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, எனக்கு தோலில் மண் இருக்கும், ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், 4 ஏலக்காய், உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா எதுவே உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி தான். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஹீட் ஆனோடனே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவோம். முந்திரி வறுந்தோடனே திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 4 ஏலக்காவும் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக தட்டிக்கலாம். நட்ஸ் நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் நம்ம இஷ்டம் போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நட்ஸ்லாம் பொரிஞ்சிருச்சு. திருவண்ண கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி சில பேர் செய்வாங்க, அது வலுவலுன்னு இருக்கும், நம்மளுக்கு அது அலுவா மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது நல்லா நம்ம கிழங்க பிரட்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பிரட்டிகிட்டே இருக்கும் போது நல்லா வெந்த மாதிரி வரும்போது ஒரு முடி தேங்காவை நல்லா திருவி திக்கு பாலாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கிட்டே இருக்கும் போது நல்லா குக் ஆகிரும். கை விடாமல் பிரட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அடி பிடிக்காது. வேறு எதுவும் இந்தாலியம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி பிரட்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப இதெல்லாம் கிடையாது. கலர் பவுடர் நான் ஆட் பண்ண மாட்டேன், அதனால் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காண்டி. இது ஆட் பண்ணவங்க ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வெள்ளையாகவே அந்த கிழங்கு கலருக்கே வச்சிடலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல் வருமோன்னெலாம் யோசிப்பாங்க சில பேர். அதெல்லாம் வரவே வராது. உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிப்போம் அப்படிங்கிறவங்க கலர் பவுடர் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணுங்க. ரொம்பலாம் கலர் ஆட் பண்ணிக்காதீங்க, ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நம்ம இந்த மாதிரி பரட்டிக்கிட்டே இருக்கும்போதே அது நல்லா வெந்து வந்துடும். நெய் இடையில நம்மளுக்கு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பரட்டணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ அளவு கிழங்கு எடுத்திருக்கேன், அதுக்கு 1/4 கிலோ அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிழங்குலேயே லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் 1/2 கிலோ கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் லைட்டாக சுகர் ரொம்ப சாப்பிட மாட்டோம், அதனால் நான் 1/4 கிலோ அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கிழங்குல ஸ்வீட்னஸ் இருந்துச்சுனாக்கா 1/4 கிலோ சுகரே போதும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அது அப்படியே ஜீரப்பாகையெல்லாம் இலகி அதுலேயே இலகி நல்லா வெந்து வரும். நல்லா மறுபடி பிரட்டிக்கிட்டே இருக்கும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கே நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வழுக்கெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி துருவி நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும். சில பேர் எப்படி செய்வாங்கன்னா துருவி வட்டில் வைக்கிற மாதிரி குக்கரில் வேக வைப்பாங்க. அது நல்லா இருக்காது, கல் மாதிரி அழுத்தமாக இருக்கும். இது சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், நல்லா ஜீனியெல்லாம் நல்லா எல்லா இடமும் சேர்ந்து நல்லா பிரண்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. கிழங்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி கலர் பவுடர் சேர்க்காமல் நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கும் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பெல் பட்டனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். எல்லாருமே பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.